அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர் ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்கில் எந்த மாதிரியாக அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் முழுமையாக பார்க்கலாம். ஆளுநரை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசு அப்படின்னு 10th-லையும் 12th வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றம் அப்படின்னு இந்த 2 டாபிக் இருந்தது தான் என்னென்னு சொல்லி ஆளுநரை பற்றி டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதில் தான் கொஷின்ஸும் அதிகமாக வந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். ஸோ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறார், மாநில ஆளுநரை நியமிக்கலாம். அவர் விரும்பும் காலம் வரைக்கும் வந்து ஆளுநர் வந்து பதவியில் இருக்கலாம். தேவைப்பட்டால் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களை ஆளுநர் கவனிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் வந்து பாருங்கள், முதலமைச்சரை நியமிப்பவர் யார், ஆளுநர் நியமிப்பார். பிரதமரை நியமிப்பவர் யார், குடியரசுத் தலைவர் நியமிப்பார். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளையும் நியமிப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஆளுநர் வந்து பதவியில் நீடிப்பார். ரைட்டு. மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். கூற்று காரணம் இரண்டும் சரி. அதுக்கான சரியான விளக்கம். ஏன்னா அவர் நியமிக்கிறாரு, அவர் விரும்பும் வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும், பதவியிலையும் இருக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் நிர்வாகத்தின் அரசமைப்பு தலைவராக, மாநில நிர்வாகத்தின் அரசமைப்பு தலைவராக யார் இருக்கா, ஆளுநர். அரசமைப்பு தலைவர், அரசின் தலைவர் அப்படின்னா முதல்வர். அதே மாதிரி சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா அரசமைப்பின் தலைவர் அப்படின்னா யார், குடியரசுத் தலைவர். அரசின் தலைவர் அப்படின்னா பிரதமர். மற்றும் மாநிலத்தின் செயல் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா ஆளுநரிடம் தான் இருக்குது. மாநிலத்தின் அனைத்து செயல் திட்ட நடவடிக்கைகளையும் யார் பேரில் நடைபெறணும், ஆளுநர் பேரில் நடைபெறும். அதே மத்திய அரசு மேற்கொள்ளப்படும் அனைத்து செயல் நடவடிக்கைகளும் யாருடைய பேரில் நடைபெறணும் அப்படின்னா நம்ம குடியரசுத் தலைவர் பேரில் தான் நடைபெறணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநிலத்தின் ஆளுநர் பாருங்கள், மாநிலத்தின் ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஆளுநர் 5 ஆண்டு காலம் பதவியில் அமர்த்தப்படுவார் அல்லது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை பதவியில் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆளுநரின் பதவி காலம் 5 ஆண்டுகள். கரெக்டு தான். ஆளுநரின் பதவி காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார். ஸோ கூற்று 2மே 1 2 2மே ரைட் தான். ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார், மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார், ஆளுநர். பிரதமரை நியமனம் செய்பவர் யார், குடியரசுத் தலைவர். அப்போ குடியரசுத் தலைவரை பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகேங்களா? பாருங்கள், முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார். முதலமைச்சரின் பதவி காலம் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றல்ல. சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு எவ்வளவு காலத்திற்கு தொடர்கிறதோ அதுவரை என்ன பண்ணலாம், முதலமைச்சராக நீடிக்கலாம். சட்டமன்றத்தில் எப்பொழுதும் அவர் பெரும்பான்மை இழக்கிறாரோ அப்பொழுது தனது பதவியை என்ன பண்ணுவார், ராஜினாமா செய்யணும். சட்டமன்றத்தில் மற்ற உறுப்பினர்களின் பதவி காலம் போலவே முதலமைச்சரின் பதவி காலமும் எவ்வளோ, 5 ஆண்டுகள் தான். ஓகேங்களா? ஒரு மாநிலத்தின் செயலாற்றும் அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்கும் என கூறும் அரசமைப்பு விதி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு இதை பார்த்துட்டு வந்துடலாமாங்க. ஒரு மாநிலத்தின் ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்படலாம். ஓகேங்களா? அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 154 மாநில ஆளுநர் நிர்வாக அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்து பாருங்கள், ஆளுநர் மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். வழக்கமாக அவரது பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆனால் குடியரசுத் தலைவர் விருப்பத்தின் பேரில் அவரது பதவியை நீட்டிக்கப்படலாம். 5 ஆண்டுகள் இருக்கலாம், அதுக்கு மேலே நீட்டிக்கப்படலாம். அது குடியரசுத் தலைவருடைய விருப்பத்தை பொறுத்தது. பொதுவாக ஒருவர் தனது சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட மாட்டாங்க. மேலும் அவர் குடியரசுத் தலைவரால் ஒரு மாநிலத்திலிருந்து வேறொரு மாநிலத்திற்கும் இடமாற்றம் செய்யப்படலாம் அப்படின்றது. ஸோ இப்போ நமக்கான கேள்விக்கான பதில் என்னது, சட்டப்பிரிவு 154. ஓகேங்களா? ஒரு மாநிலத்தின் செயலாற்றும் அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்கும் என கூறும் அரசமைப்பு விதி எது, 154. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதா யாருடைய பரிந்துரையின் பெயரில் அறிமுகப்படுத்தப்படும். நிதி மசோதா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆளுநரின் பெயரில் தான். அதே மத்தியில் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரின் பெயரில் பரிந்துரை செய்யப்படும். ஸோ அதில் ரிலேட்டடாக பாருங்கள், நிதி அதிகாரங்கள், ஆளுநருடைய நிதி அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னா இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கும் பொருந்தும். ஓகேங்களா? மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை தயார் செய்வது, சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமையை ஆளுநருக்கு அரசியலமைப்பு வழங்குகிறது. அதே மாதிரி தான்
இந்திய அளவில் வரவு செலவு திட்டத்தினை தயார் செய்து சட்டமன்றத்தை அறிமுகம் செய்யும் கடமை யாருக்கு இருக்குது? குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. தேவைப்பட்டால் துணை வரவு செலவு திட்டத்தை அறிமுகப்படுத்தலாம். மாநிலத்தின் துணை வரவு செலவு திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு அதிகாரம் உள்ளவர் யார் அப்படின்னா முதலமைச்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிடையவே கிடையாது. இல்லை ஆளுநர் தான். மத்தியில் குடியரசுத் தலைவர். ஆளுநரின் முன் அனுமதியுடன் தான் பண மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். அரசின் எதிர்பாராத செலவினங்களுக்காக ஆளுநர் அவசர நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும். அதே மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்? அவசர நிதியை ஒதுக்கீடு செய்யலாம். பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் நிதிநிலையை ஆய்வு செய்ய ஒவ்வொரு 5 ஆண்டிற்கு ஒரு முறை நிதி ஆணையத்தை எத்தனை ஆண்டு ஒரு முறை? 5 ஆண்டுக்கு ஒரு முறை. எதை ஆய்வு செய்கிறது? பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் நிதிநிலையை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்படுகிறது. ஸோ இதில் வந்து இப்போ நமக்கு கொஷின் என்ன அப்படின்னா, ஸோ ஆளுநரின் மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதாவை யாருடைய பரிந்துரையின் பெயரில் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னா யார்? ஆளுநரின் பெயர் தான். அடுத்து வந்து எந்த அரசியல் சட்ட விதிப்படி ஆளுநர் சட்டமன்றம் கூடாத போது இடைக்கால சட்டங்களை இயற்றலாம்? சட்டமன்றம் கூடாத போது இடைக்கால சட்டங்களை எந்த விதியின் கீழ் இயற்றலாம் அப்படின்னா, பாருங்கள், சட்டமன்ற அதிகாரங்கள் பாருங்கள். ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாவார். ஆனால் அவர் சட்டமன்ற உறுப்பினராக கிடையாது. ஆளுநர் பின்வரும் சட்டமன்ற அதிகாரங்களை பெற்றுள்ளார். இப்போ பாருங்கள், சட்டப்பிரிவு, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 213 கீழ் ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை வந்து அவர் பிறப்பிப்பார். ஆனால் அந்த அவசர சட்டம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா 6 மாதத்திற்கு மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஓகேங்களா? யாரால் அங்கீகரிக்கப்படணும்? மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்படணும். அவசர சட்டத்தை ஆளுநர் எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம்? திரும்ப பெறலாம். ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னது? எந்த அரசியல் சட்ட விதிப்படி ஆளுநர் சட்டமன்றம் கூடாத போது இடைக்கால சட்டங்களை இயற்றலாம் அப்படின்னா விதி 213. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சட்டப்பிரிவு மாநில ஆளுநரின் சிறப்பு உரிமைகளை வழங்குகிறது. மாநில ஆளுநருக்கு சிறப்பு உரிமைகளை வழங்கும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆளுநரின் சிறப்பு உரிமைகள் பாருங்கள். சட்டப்பிரிவு 361 ஆளுநருக்கு கீழ்காணும் சிறப்பு உரிமைகளை வழங்குது. 2 சிறப்பு உரிமைகள் ரொம்ப முக்கியமான சிறப்பு உரிமைகள். ஒன்று வந்து பாருங்கள், தனது பணி மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதில் செயல்படுவதிலும் எந்த நீதிமன்றத்திலும் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆளுநருக்கு சிறப்பு அதிகாரம். அதே குடியரசுத் தலைவருக்கு என்ன சிறப்பு அதிகாரம்? அந்த சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆளுநரின் பதவி காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும், ஓகேங்களா, ஈவன் கீழ்நிலை நீதிமன்றத்திலேருந்து மேலே இருக்கிற உச்ச நீதிமன்றம் வரைக்கும் என்ன பண்ண முடியாது? உத்தரவு பிறப்பிக்க முடியாது. ஸோ இந்த 2 சட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம். விதி என்னது? 361(1). ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? சட்டப்பிரிவு மாநில ஆளுநர் சிறப்புரிமை அளிக்கிறது அப்படின்னா 361(1) படி. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மாநில அரசு சேவை ஆணையத்தின் உறுப்பினர் யாரால் முறையே நியமிக்க மற்றும் நீக்க முடியும் அப்படின்னா, இப்போ சேவை ஆணையம் அப்படின்னாவே என்னது? கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வேலை எடுக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம இது டிஎன்பிசி பணியாளர் தேர்வு ஆணையத்தை கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்கள நியமிக்கிறது யார், நீக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவர்களை நியமிக்கிறது வந்து ஆளுநர். ஆனால் அவர் நீக்கிறது வந்து யார்? குடியரசுத் தலைவரால் மட்டும் தான் நீக்க முடியும், பணி நீக்கம் செய்ய முடியும். ஸோ அது கீழே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆளுநரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். மாநில சட்டமன்ற தேர்தலில் ஸோ யாரெல்லாம் ஆளுநர் நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லி இதில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக ஆளுநர் நியமனம் செய்கிறார். முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் அமைச்சரவையின் மற்ற உறுப்பினர்களையும் நியமனம் செய்கிறார். அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர், ஓகேங்களா, அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார். மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்து அவருடைய பணிகாலம் பணியின் தன்மையை தீர்மானிக்கிறார். ஓகேங்களா? மாநில தலைமை தேர்தல் அதிகாரி, அதாவது தேர்தல் அதிகாரி அப்படின்னா வந்து மாநிலத்தில் குறிக்கும். அதே மாதிரி வந்து தேர்தல் ஆணையர் அப்படின்னா மத்தியில் இருக்கிறவங்கள குறிக்கும். ஓகேங்களா? இந்த கொஷின் கூட கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஷின்ஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா? அதில் வந்து இந்த டிஃப்ரென்சேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர்கள் மொத்தம் 3 பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க 3 பேர்த்தை யார் நியமிக்கிறா அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். நியமனம் செய்து நம்ம அவரது பணிக்காலம் பணியின் தன்மையை தீர்மானிக்கிறது அங்கே யார்? குடியரசுத் தலைவர். அடுத்து பாருங்கள், ஆளுநர் மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவதுடன், ஓகேங்களா, மாநில பல்கலைக்கழகங்கள் வேந்தர் யார் அப்படின்னா ஆளுநர் தான். துணைவேந்தர்களை மட்டும்தான் அவர் நியமனம் செய்கிறார். ஓகேங்களா? குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் பொழுது குடியரசுத் தலைவரின் பெயரில் இவர் வந்து என்னது? மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்கிறார்.
அடுத்து வந்து பார்த்தோம்னா கீழ்காணும் படும் எச்சட்டப்பிரிவு மாநிலத்தின் ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை குழு தேவை என கூறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அமைச்சரவை மாநில சட்டமன்றத்தின் கூட்டு பொறுப்பாகும். எதற்கு அமைச்சரவை அப்படின்னா மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்பு. அதே மாதிரி மத்தியில் யாருக்கு கூட்டு பொறுப்பு? நாடாளுமன்றத்திற்கு கூட்டு பொறுப்பு. ஓகேங்களா? அமைச்சரவை குழுவின் அமைச்சர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றால் 6 மாத காலத்திற்குள்ளே அவர் என்ன பண்ணணும்? சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டால் மாநில அமைச்சரை வந்து ராஜினாமா செய்யப்படும். பாருங்கள், அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 163. ஓகேங்களா? 163 என்ன சொல்லுது? ஆலோசனை வழங்க அமைச்சரவையை உருவாக்க. 163 ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்கிறது. அதே சட்டப்பிரிவு 163(1) படி முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும். ஸோ என்ன பண்ணணும்? முதலமைச்சர் கட்டாயம் வந்து யாருக்கு சேவை செய்யணும் அப்படின்னா ஆளுநருக்கு சேவை செய்யணும். அவருக்கு தேவையான என்னது ஆலோசனையை வழங்கணும். அதுக்கு பேர் 163(1). அதேமாதிரி இந்த பக்கம் பாருங்கள், அமைச்சரவை குழு வந்து ஆளுநர் உதவியாக ஆலோசனை வழங்க முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர் குழு நியமிக்கப்படுவதை பற்றி அரசமைப்பு 163(1) உறுப்பு கூறுகிறது. ஆனால் அரசமைப்பு விதிகளின்படி நெருக்கடி சூழலில் ஆளுநர் நேரடியாக ஆட்சியை மேற்கொள்ளலாம். எந்த சூழலில் வந்து ஆளுநர் நேரடியாக ஆட்சியை மேற்கொள்ளலாம் அப்படின்னா என்னது? நெருக்கடி சூழ்நிலையில். ஸோ ஓகேங்களா? இப்போ இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். என்னென்னா, எந்த விதிகளின்படி ஆளுநர் மாநிலத்தில் நேரடியாக ஆட்சி அதிகாரத்தை மேற்கொள்ள இயலும் அப்படின்னா என்னது? தேசிய நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி நிலைன்னு 2 இருக்குல்ல. மாநில நெருக்கடி நிலை என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்னது? ஆர்டிக்கல் 163. ஸோ 163 கீழே தான் என்ன பண்ணுவோம்? மாநிலத்தின் ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரைக்கிற ஒரு அமைச்சரவை குழு தேவை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது. அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு மாநிலமும் ஓகேங்களா, ஒவ்வொரு மாநிலமும் ஆளுநரின் தலைமையின் கீழ் உள்ளது. தேர்வுக்குழு எனப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை ஆளுநர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். இது தவறானது. ஸோ இது வந்து ஏ சரி, ஆர் தவறு, சி த ஆன்சர். ஏன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆளுநரை நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். ஆளுநர் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் இல்லைங்களா? அதற்காக எந்த மாநிலமும் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் யாரும் அதுக்கு ஓட்டு செலுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இவங்கள தான் மறைமுக தேர்தல் மூலிமா வந்து என்ன பண்ணுவாங்க? சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஓட்டு செலுத்துவாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆளுநர் மற்றும் அமைச்சரவை இடையே தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுவோர் முதல்வர். கரெக்டு. ஆளுநர் மற்றும் அமைச்சர் இடையே. மாநில அமைச்சரவை குழுவுக்கு தலைவராக செயல்படுவோரும் முதல்வர். ஸோ இது காரணம் மற்றும் விளக்கம் இரண்டும் சரிதான். கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். ஏன்னா இவர் அமைச்சரவை குழுவுக்கு தலைவராக இருப்பதுனால தான் இவர் வந்து என்ன பண்ணுறாரு? அமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இடையே ஒரு தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுறாரு. ஸோ அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதலமைச்சரின் நிலை. அமைச்சர் குழு மற்றும் அமைச்சரவையின் தலைவராக முதலமைச்சர் உள்ளார். நடைமுறையில் அவர் மாநிலத்தின் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கிறார். அவர் சட்டசபையின் தலைவராகவும் இருக்கிறார். சட்டசபையின் தலைவர் மற்றும் வந்து மாநிலத்தின் உண்மையான நிர்வாக தலைவர் யார்? முதலமைச்சர். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அமைச்சரவை கூட்டங்களுக்கு அவர் தலைமை தாங்குகிறார். மேலும் அரசாங்கத்தின் முக்கிய கொள்கை முடிவுகளை வந்து எடுப்பது யார் அப்படின்னா நம்ம முதலமைச்சர். அவர் அமைச்சர்கள் மற்றும் ஆளுநருக்கு இடையே ஒரு இணைப்பாக செயல்படுகிறார். நிர்வாகம் மற்றும் சட்டங்கள் தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் யார் எடுக்கிறார்? ஆளுநரிடம் தெரிவிக்கிறார். அடுத்து மாநில ஆளுநர் பற்றி கீழ்கண்ட வாக்கியங்களில் எவை தவறானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஸ்டின் என்றைக்குமே முழுமையாக படிங்க. அப்போ தான் நம்ம வந்து நிறையா டைம் அந்த மாதிரி வந்து மிஸ்டேக் பண்ணுறேன். ஸோ அதனால் சொல்ல வரேன். தலைமை வழக்கறிஞரை நியமிப்பவர். ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநிலத்தின் பல்கலைக்கழகங்கள் வேந்தரை நியமிக்கிறார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரை நியமிக்கிறார். மாநில தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறார். அதாவது பார்த்திங்கன்னா மாநில பல்கலைக்கழகங்களில் வேந்தரை நியமிக்கல, துணை வேந்தரை தான் நியமிக்கிறார். ஸோ இதுதான் தவறானது. ஏன்னா பல்கலைக்கழகங்கள் வேந்தராக செயல்படுபவர் யார்? ஆளுநர் தான் செயல்படுவார். அடுத்து நிர்வாக அதிகாரங்களில் பாருங்கள். மாநில சட்டமன்ற தேர்தலில் இது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள். ஆளுநர் மாநில பல்கலைக்கழகங்கள் வேந்தராக செயல்படுவதுடன் துணை வேந்தராகளையும் நியமனம் செய்பவர் யார்? ஆளுநர் தான். அடுத்து வந்து பாருங்கள், ஆளுநருக்கு உதவி செய்ய ஆலோசனை குழு. இப்போ தான் பார்த்தோம் என்னது? 163. அமைச்சர்கள் தொடர்பான பிற அம்சங்கள் 164. மாநில அரசாங்கத்தின் அலுவலை நடத்தல் அப்படின்றது 166. மாநில ஆளுநருக்கு தகவல் தெரிவித்தல் உள்ளிட்ட முதலமைச்சரின் பணி வந்து என்னது? 167.
ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் வந்து அதில் ஷேர் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே, பாய்.